பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 33 வேர்ஸ் 24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நகரவாசிகளாய் நாம் இருக்கும் பொழுது வியாதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் எண்ணிக்கைக்கு அடங்காத வியாதிகள் மாத்திரமல்ல, வியாதிகளின் தன்மைகளும் இந்த நாட்களிலே பெருகி கொண்டே இருக்கிறன. ஒவ்வொரு ஊர்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்பத்திரிகளுக்கு பஞ்சமே இல்லை. அநேக ஆஸ்பத்திரிகள் திறக்கப்படுகின்றன. புற்றுநோய் என்கிற வியாதி இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. வியாதியினாலே மனிதன் பயந்து போயிருக்கிறார்கள். ஏதாகிலும் நடந்துருமா, ஏதாச்சும் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுமா? இந்த காலைவேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நகரவாசிகளாய் நாம் காணப்படும்போது வியாதியாய் இருக்கிறேன் என்கிற பதமே இல்லை என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த நகரவாசிகள் யார்? நகரத்திலே இருக்கிறவர்கள் யார்? 46ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஒரு நகரம் உண்டு, அந்த நகரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நதி உண்டு, அங்கே பரிசுத்த ஸ்தலம் உண்டு, அங்கே உன்னதமானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த நகரம்தான் தேவனுடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே அங்கம் வகிக்கிற நாம் எல்லாரும் நகரவாசிகளாயிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் தேவனுடைய நகரத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தான் அந்த அடைக்கல பட்டணம். அரணான நகரம் நமக்கு உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. அதற்குள்ளே வாசம் பண்ணுகிற நாம் நகரவாசிகள். ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. உங்கள் வாயினால் வியாதியை அறிக்கை பண்ணாதீங்க. சிக்னஸை, பலவீனத்தை பெருசாக பேசாதீங்க. கர்த்தர் நமக்கு பரிகாரி. அப்படி என்றால் வியாதிக்கு 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, வியாதியினுடைய மிக முக்கியமான காரியம், த பேசிக் ரீசன் ஃபார் எனி சிக்னஸ் ஆர் இல்னஸ். மிக முக்கியமான காரியம் என்னென்னா பாவம். ஆகவே தான் அந்த வசனத்தின் இன்றைய வார்த்தையின் 2வது பகுதி சொல்லுகிறது, அங்கே வாசம் பண்ணுகிறவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜென்ம பாவங்களை, தலைமுறை பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே மன்னித்ததினாலே நமக்கு முதலாவது கிடைக்கிற பாக்கியம், நமக்கு வியாதியை கர்த்தர் தரமாட்டார். அப்படி என்றால் பாவம் செய்யும்போது வியாதி வருகிறது. 2வது காரணம், ஏன் வியாதி? பலவீனம் கர்த்தரால் அனுமதிக்கப்படும். பாருங்கள், முதலாவது தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தபோது சங்கீதம் 38, சங்கீதம் 39, சங்கீதம் 40, இந்த 3 சங்கீதங்களும் பாவத்தினால் தாவீது படுக்கைக்கு போனான். கடைசியாக அந்த பாவங்களை கர்த்தர் கிருபையினால் மன்னித்த போது வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெற்றான். 2வது யோபுவுக்கு வந்ததான வியாதி. அது எதனால்? கர்த்தர் சில நேரங்களிலே நம்மை சோதிப்பார். சோதிக்கிறதற்கு சில மாதங்கள் வைப்பார், சில நேரங்களிலே சில ஆண்டுகள் வைப்பார். அப்பொழுது அந்த வியாதி நம் சரீரத்தை தங்கியிருக்கும். ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஆமென். அந்த பீரியட் ஆஃப் டைமை நம்ம ஜெயமாக தாண்டும் போது அந்த வியாதி நம்மை விட்டு போகும். யோபுக்கு 6 மாதம் கர்த்தர் கொடுத்தார். உத்தமன் என்று விளங்கினான், இரட்டிப்பான பலனை கொடுத்தார். வியாதியுள்ள சரீரம் இப்பொழுது ஜீவனுள்ள சரீரமாய் மாறியது. 3வது வியாதி எப்படி வருகிறது?
சில நேரங்களில் வியாதி நம்முடைய சரீரத்திலே தங்கி இருக்கும், ஆனால் அது பலன் செய்யாது. அந்த பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பவுலின் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதை பவுல் வாங்கி கொண்டார். 3 முறை அதற்காக ஜெபித்தார். வியாதி நீங்கவில்லை, பலவீனம் நீங்கவில்லை. ஆனால் பவுலின் இறுதி நாட்கள் அந்த வியாதியினால் பவுல் மரிக்கலை. அந்த பலவீனம் பலன் செய்யவில்லை. கர்த்தருடைய பரிபூரண கிருபை பவுலின் சரீரத்திலே காணப்பட்டு பலவீனத்தை பூரணமாய் கடந்து செல்ல உதவி செய்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 காரணங்களிலே எந்த காரணம் வியாதி என்று சொல்லி பாருங்கள். பாவமாயிருந்தால் மன்னிப்பு பெறுங்கள். சோதனை காலமாயிருந்தால் கர்த்தரிடத்திலே பலன் பெற்று தைரியமாய் ஓடுங்கள். பலவீனத்தை கர்த்தர் பர்மனண்ட்டாக வைக்கிறார்னா அது பலன் செய்யாது. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். ஜெபிப்போமா? உறுதியோடு நம்பிக்கையோடு நகரத்திலே தரித்திருங்கள். நகரவாசிகள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் யாராகிலும் தீராத வியாதியினால் நோயினால் பீடிக்கப்பட்டு பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இதில் என்னுடைய முடிவு இருக்கும், இது முடிந்துவிடும், நான் முற்றிலும் அழிந்து போவேன் என்று யாராகிலும் நினைத்தால் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தட்டும். காரணங்களை கண்டுபிடித்து சரியாய் ஓட கர்த்தர் பலன் தாரும். எல்லோருடைய ஓட்டமும் ஜெயமாயிருக்கட்டும். சோதனைகளை மேற்கொள்ளட்டும், பாவத்தை மேற்கொள்ளட்டும். பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வியாதியை மேற்கொள்ள பலன் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.